அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்திபன் வந்து அந்த கப்பல்லாம் வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு பார்த்துட்டு செத்து போயிடுவார். அப்போ வந்து அந்த சோழர்கள்லாம் வந்து இவரை தூக்கிட்டு கடல் உள்ள இறங்குவாங்க. அப்போ சில வேர்டிங்ஸ் படிப்பாங்க, ஒரு போயம் மாதிரி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாசகம். திருவாசகத்தை தான் படிப்பாங்க. போருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் படிப்பாங்க. அந்த ராஜா செத்த பிறகும் படிச்சுட்டு அவங்க கடலில் இறங்கிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த உள்ள சோழர்களை காட்டும் போது உள்ளே வருவார். த கிங் அரைவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பிஜிஎம் கூட இருக்கும். ஜிபி பிரகாஷ் மிரட்டி விட்டுருப்பாப்புல அந்த பிஜிஎம்ல. அப்போ வந்து அவர் வேட்டைக்கு போயிட்டு வந்துருப்பாரு. அப்போ வந்து அவர் தேருக்கு முன்னாடி சில பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா தேவராட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இது ஒரு ஃபேமஸான ஆட்டம். இதை வந்து ஒரு வெற்றி நடனம், விக்ட்ரி டான்ஸ்னு சொல்லுவாங்க. ராஜா போருக்கு இல்லைன்னா வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இந்த டான்ஸை வந்து ஆடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் வந்த பிறகு கார்த்தி முதுகில் வந்து புலி சின்னம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார், நம்ம ராஜகுரு. அப்போ பார்த்திபன் வந்து இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் ராஜகுரு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெட்டி அந்த நெருப்பில் போட சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாரு. அப்போ அந்த வெட்டும் போது மின்னல் அடித்து அவன் செத்து போய் அந்த நெருப்பு அவனே வீழ்ந்துருவான். இது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜகுரு வந்து அவங்க